ஹை கைஸ், இன்றைக்கி நம்ம த்ரில்லிங்கான பயங்கரமான ஒரு ஸ்டோரி தாங்க பார்க்க போகிறோம். கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணிடாதீங்க, அப்புறம் பேய் வர சேர்ந்து மிஸ் பண்ணிடுவீங்க. மறக்காமல் நீங்கள் எந்த ஊருன்னு கமெண்ட்டில் பதிவு பண்ணிடுங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மதி புக் டைம், நான் மதி. வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க சின்ன வயசுலேருந்து ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸு. காலேஜ் வரைக்குமே ஒன்றா தான் படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க வீட்டு பார்த்திங்கன்னா பக்கத்தில் தான் இருக்குது. ரொம்பவுமே வந்துட்டு அவங்க ரிலேட்டிவ் மாதிரி நல்லாவே பழகுறாங்க. அவங்க ஃபேமிலியுமே வந்துட்டு நல்லா பழக்கம். அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த தடவை காலேஜ் லீவில் நம்ம எங்கேயாவது வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. இந்த இடம் நம்ம போகாத இடமா இருக்கணும், அதே மாதிரி த்ரில்லிங்காகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஞாபகம் வந்தது பார்த்திங்கன்னா சுரேஷோட மாமா வீடு. அதுங்க வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்தே அவங்க அம்மா அனுப்பிச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த ஊரே வந்து அமானுஷங்கள் நிறைந்த ஊர். அங்கே ஆன்மா நடமாட்டமெல்லாம் சர்வசாதாரணமாக இருக்கும். அதனால் வந்து அவங்க அம்மா வந்து சின்ன வயசுலேருந்தே இவங்களும் போயிருக்க மாட்டாங்க, குழந்தைகளையும் அனுப்பிச்சிருக்க மாட்டாங்க. அதனால அவங்களுக்கு அந்த ஞாபகம் வருது. ஆனால் வந்து வீட்டில் எப்படி சொல்கிறது, யார் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க, நாங்கள் சம்மதம் வாங்குகிறோம், இது எங்களோட பொறுப்பு. ஆனால் இந்த தடவை நம்ம அங்கே தான் போகிறோம், நீ சொல்கிறதெல்லாம் உண்மையான இந்த தடவை நாங்கள் போய் செக் பண்ண போகிறோம் அப்படிங்கிறாங்க. சரி, அது உங்கள் பொறுப்பு, நீங்கள் சம்மதம் வாங்கிட்டேன்னா நான் அவங்கள கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் சொல்கிற. அப்படி இவங்களும் போய் அவங்க அம்மாட்ட பேசுகிறாங்க. ஆண்டி, நாங்கள் எதுவுமே வந்துட்டு அந்த அமானுஷயத்தில் நாங்கள் தலையிட மாட்டோம். அவங்க விளையாட்டுலையோ, அந்த ஓஜா போர்டு விளையாட்டுலையோ, இல்லை வந்து அந்த ஊரில் வெளியில் போகிறதோ அந்த மாதிரி எதுவுமே நாங்கள் செய்ய மாட்டோம். நாங்கள் வேலை உண்டு, நாங்கள் உண்டுன்னு வந்துடுவோம். நாங்கள் ஒரு ஸ்டடிக்காக போகிறோம். அங்கே போயிட்டு நீங்கள் வேலையை முடிச்சுட்டு மாமா வீட்டுக்கு மட்டும் போயிட்டு அப்படியே திரும்பி வந்துடுவோம். ஆண்டி, நீங்கள் பயப்படுற மாதிரி எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பயங்கரமாக பேசுகிறாங்க. அவங்க அம்மாவும் சரி இவங்களை நம்பி சம்மதிச்சிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் மாமாவுக்கு ஃபோன் பண்ணுறேன், அவர் வந்து உங்களை பிக்கப் பண்ணிட்டு போயிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சரின்னு சொல்லிடுறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு வண்டி எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. அங்கே கிளம்பி முடிச்சோன்னுமே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு மாமா வந்து ஒரு ஆள் அனுப்பிச்சிருக்காரு, ஜீப்பும் அனுப்பிச்சிருக்காரு. அங்கேருந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு அப்புறம் அந்த ஜீப்பில் ஏறி அந்த அவங்க அனுப்பிச்சி விட்ட ஆள் வந்து அவங்கள கூப்பிட்டு போகிறாங்க. அப்படி கூப்பிட்டு போயிட்டே இருக்கும்போது அங்கே ஒரு சிக்கல் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு கோயில் இருக்கும். அங்கே வந்து பூ போட்டு பார்ப்பாங்க. அங்கே வந்து அந்த பூசாரி அவங்க எடுக்கிற பூ வந்தால் மட்டும்தான் அந்த நபர்கள் உள்ளே போக முடியும். இல்லைன்னா வந்து அந்த கிராமத்துக்குள்ளே அவங்களுக்கு அலோ கிடையாது, அவங்க வெளியில் தான் போகணும். அந்த மாதிரி வந்துட்டு பூ போட்டு பார்க்குறாங்க. இவங்களுக்கு வந்து சம்மதம் வந்துடுது, உத்தரவு வந்துடுது. அவங்களுக்குமே ரொம்ப சந்தோஷமாயிருது. பரவாயில்ல, நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம், நமக்கு வந்து உத்தரவு வந்துருச்சு, நம்ம உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு சந்தோஷமாயிருது. அப்புறம் அந்த டிரைவர் அதுக்கப்புறம் தான் உள்ளேயே கூப்பிட்டு போகிறாங்க. உள்ளே அப்படியே கொஞ்சமாக கூப்பிட்டு போயிட்டே இருக்காங்க. இடமெல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது. இவர் சொன்ன மாதிரி சுரேஷ் சொன்ன மாதிரியே இருக்குது. அப்படியே த்ரில்லிங்காகவும் இருக்குது, அப்படியே ரொம்பவுமே பயமாகவும் இருக்குது. அப்படியே போய்கிட்டே இருக்காங்க, ஜீப்பில் போய்கிட்டே இருக்காங்க. ஒரு இடம் வருது, அங்கே வந்து ஸ்டாப் பண்ண சொல்கிறாங்க. வண்டி நிப்பாட்டுங்கிறாங்க. பவி என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த இடத்துல போய் இப்போ நம்ம போயிட்டு வருவோம், போய் ஃபோட்டோ எடுத்து வருவாங்க, சூப்பராக இருக்குது, ரொம்பவுமே த்ரில்லிங்காக இருக்குது அந்த இடம், அங்கே போகலாம் அப்படிங்கிறாங்க. அந்த டிரைவர் சொல்கிறாரு, இல்லைம்மா இது அந்த டைம் சரியில்லை, நம்ம இப்போ போகக்கூடாது, நாளைக்கு வருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பவி வந்து கேட்கவே இல்லை, நம்ம இறங்கி கொஞ்சம் நேரம் போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சி இறங்குறாங்க. சரி இருங்க, நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வராரு. இல்லை, நீங்கள் வண்டி வந்து அங்கே அந்த இடத்துல போட்டுவாங்க, நாங்கள் அங்கே அதுக்குள்ளே போயிட்டு வந்துடுவோம் அப்படிங்கிறாங்க. இவர் சரின்னு சொல்லிட்டு அப்படியே இறங்கி இவங்களை இறக்கி விட்டுட்டு அவர் கொஞ்சம் வண்டி எடுத்து அந்த பக்கம் போட போகிறாரு. இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு குட்டி சிவர் மாதிரி இருக்குது, அங்கே உட்காந்துருக்காங்க. உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. பரவாயில்லையடா, நீ சொன்ன மாதிரி தான் இருக்குது, இடம் நல்லா இருக்கே, பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்போ வந்து ஒரு புதிய நபர் ஒருத்தர் வந்து வராரு. வந்துட்டு இவர் வந்து இவங்களை கேட்குறாரு, நீங்கள் யாருங்க, இப்போ புதுசாக வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாரு. இவங்களும் பேசுகிறாங்க, ஆமாம் எங்கள் மாமா வீட்டுக்கு வந்திருக்கோம் சொல்லிட்டு பேசுகிறாங்க. அப்புறம் இவங்களுக்கு நேரம் உட்காந்துட்டே இருக்காங்க. அந்த டிரைவரையும் காணோம். இவங்க வந்தவர் வந்து புதுசாக வந்த நபர் வந்து பேச்சு கொடுத்துட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க. இவங்க வந்து, நீங்கள் யார், எவ்வளோ நேரம் இங்கே உட்காந்துருக்கீங்களே, நீங்கள் என்ன வேலையாக வந்திருக்கீங்கன்னு இவங்க அப்படியே கேட்குறாங்க. அவர் சொல்கிறாரு, என் நண்பனுக்காக வெயிட் பண்ணுறேன் அப்படின்ட்டு அந்த புது நபர் சொல்கிறாரு. ஆனால் அவர் பார்க்க எப்படி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே வந்து அவர் முகம் பிரகாசமாக இருக்குது, வித்தியாசமாக இருக்காரு, அப்படியே தோலெல்லாம் மின்னுது. இவங்க பரவாயில்லையடா, இந்த கிராமத்தில் பாரு என்ன லோசன் போட்டாங்கன்னு தெரியல, பாரு இவ்வளோ மின்னுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அதை பற்றியும் பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்போ வந்து அந்த டிரைவர் இன்னும் காணோம். என்னடா டிரைவருக்கா, நம்ம போய் கூட பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எந்திரிக்கும் போது கேட்குறாங்க, ஏங்க நாங்களே கூட கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம், நீங்கள் என்ன உட்காந்துருக்கீங்க, உங்கள் நண்பர் இன்னும் வரலையா அப்படின்னு கேட்குறாங்க. எங்கள் நண்பரா, அவர் 15 வருஷமாக நான் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன், அவர் இன்னும் வரல அப்படிங்கிறாரு. அவங்களுக்கு அதை கேட்டோன்னே பயங்கர ஷாக் ஆகிடுது. என்னது 15 வருஷமா வரலையா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. கேட்டுட்டு இருக்கும் போதே என்ன பண்ணுறாரு, அந்த நபர் வந்து பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. இவங்களுக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருது. அப்படியே அவங்க சிரிக்கிறது வந்து வித்தியாசமாக இருக்குது. பயங்கரமாக வந்து ஒரு வில்ல மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்படியே வந்துட்டு, இல்லை இது சரியாக தெரில, நம்ம வந்து கிளம்பிடுவோம் இங்கிருந்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த 4 பேரும் அப்படியே கிளம்பலான்னு போகிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாரு, அந்த நபர் வந்து ஒருத்தரை வந்து அந்த பவியோட கையை பிடிச்சிடாரு. கையை பிடிச்சிட்டு அப்படியே விட மாட்டுறாரு. இவங்களாம் வந்துட்டு கையை விடு அப்படிங்கிறாங்க. வந்துட்டு அவர் விட மாட்டுறாரு. அந்த கை வந்து எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவுமே ஜில்லு
ஜில்லுன்னு அப்படியே ஐஸ் கட்டி தூக்கி வச்ச மாதிரி பயங்கரமாக ஜில்லுன்னு இருக்குது. அப்படியே இந்த நபர் வந்து இன்னும் சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. இவங்களுக்கு அப்படியே வந்து கைவிடு அப்படிங்கும்போது கரெக்டாக வந்து அந்த டிரைவர் வந்துடுறாரு, வண்டி நிப்பட்டு வந்துடுறாரு. அவர் வந்துட்டு வேகமாக வந்துட்டு என்ன பண்ணுறாரு, ஓடி வந்துட்டு வந்து ஒரு தூள் மாதிரி இப்போ அவர் வச்சிருக்காரு. ஏன்னா வந்து அவங்களுக்கு இதெல்லாம் சகஜம் இல்லையா அந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு. அதனால் வந்து அந்த தூளை வந்து அவர் மேலே தெளிக்கிறாரு. தெளிச்சுட்டு அப்படியே அந்த கை விடுற மாதிரி இருக்குது. அப்படியே அவங்க வந்து வேமா இவங்களை கூப்பிட்டு வேமா வாங்க உடையாந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை கூட்டிகிட்டு ஓடுறாங்க. ஓடிட்டு போய் ஜீப்பில் போய் வேமா உட்காந்துடுறாங்க. உட்காந்துட்டு வந்து வண்டி எடுத்துடுறாங்க. வண்டி எடுத்துட்டு அவன் நான் சொல்ல மறந்துட்டேன், இங்கே வந்து இந்த மாதிரி இடையிலே வந்து நிறைய வந்து தட்டுப்படும், பூனை ரூபத்துலையோ இல்லை மனுஷ ரூபத்துலையோ இந்த மாதிரி வந்து ஆன்மாங்களாக தட்டுப்படும், நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தனி எங்கேயும் போயிடாதீங்க. அதுக்கு தான் நான் சொன்னேன் வந்துட்டு நானும் வரேன், இந்த இடத்துல இறங்க வேணான்னு சொன்னேன், நீங்கள் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறாங்க. இவங்களுக்கு அப்படியே வந்துட்டு என்னடா நம்ம வந்த அன்னைக்கே வந்துட்டு இப்படி அமானுஷத்தை பார்த்துட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது. அப்படியே வந்துட்டு அந்த ஒரு இதுலேயே இருக்காங்க, கொஞ்சம் அப்படியே அரண்ட மாதிரி அந்த இதுலேயே அப்படியே இருக்காங்க. அப்படியே போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே வந்துட்டு ஒரு 4 நாய் வந்து அப்படியே முன்னாடி வருது. அது ஒன்று ஆள் உயரத்துக்கு நல்ல உயரமாக இருக்குது. அப்படியே பார்க்குறாங்க, இவங்க அதிசயமாக பார்த்துட்ருக்காங்க. அதுவும் வந்து அப்படியே மேலே பார்க்குது. இவர் என்ன சொல்கிறாரு, அப்படியே தலைக்கீழ போடுங்க, அதை பார்க்காதீங்க, கீழே குமிச்சுக்கோங்க அப்படிங்கிறாரு. அப்படியே வந்துட்டு இவங்க அப்படியே வந்து சாக்காயிருது. அப்படியே வந்துட்டு அப்படியே அதை கடந்து போயிடுது. இவங்களும் வண்டி அப்படியே போயிடுது. இவங்க என்னன்னு கேட்குறாங்க, நான் வீட்டில் போய் சொல்கிறேன், அதெல்லாம் உங்களுக்கு ஒன்றுனா சொல்கிறோம், வீட்டில் போய் வழக்கமாக சொல்கிறோம், இப்போ வந்து நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அப்படியே கூப்பிட்டுட்டே வந்துட்டுருக்காரு. வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த கோயில் ஒன்று இருக்குது, கருப்பசாமி கோயில், அதையும் காமிக்கிறாரு. பார்த்துட்டுனா இங்கே வந்து கருப்பசாமி இருக்குது, இது வந்து ரொம்ப ஃபேமஸான கோயில், எனக்கு வந்து ஐயா நேர்லேயே வருவார், எனக்கு ஏதாவது கஷ்டம்னா ஐயா நேர்லேயே வருவார், நீங்களும் வந்து இந்த மாதிரி பார்ப்பீங்க, ஒவ்வொன்றா வந்து இப்போ நேரில் பார்க்க உங்களுக்கு நல்ல நேரம் இருந்தால் நீங்களும் நேரில் பார்க்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்படிங்கும்போது நேரில் பார்ப்பீங்களா, என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படிங்கிறாங்க. ஆமாம், எனக்கு கூட ஒரு வாய்ப்பு கிடச்சிது. எப்படின்னா வந்துட்டு நான் வந்து வெளியூர் போயிட்டு அன்டயத்தில் வந்துக்கிட்டு இருந்தேன். வந்துட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு வந்து லிஃப்ட் கேட்டுச்சு. நானும் வந்துட்டு சரி அன்டயத்தில் பாவம் எப்படி வீட்டுக்கு போவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம லிஃப்ட் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு நானும் ஏற்றிட்டு பார்த்தா கொஞ்சம் நேரத்தில் எனக்கு என்ன நடந்துச்சுன்னு ஞாபகமே இல்லை. அப்படியே வந்து பிரம்ம பிடிச்ச மாதிரி அப்படியே ஓடிக்கிட்டே இருந்தேன். அந்த பொண்ணு வந்து பின்னாடி அப்படியே உட்காந்து நிற்கிறோன்னு பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தா ஒரு கரெக்டாக அந்த கோயில்கிட்ட வரும்போது என்னை யாரோ வந்து ஊங்கி அடித்த மாதிரி இருந்துச்சு. அப்போ தான் எனக்கு சுயநலவே வந்துச்சு, நமக்கு என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு எனக்கு அப்போ தான் நினைவே வந்துச்சு. அதுக்கப்புறம் திரும்பி பார்த்தா அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணே கிடையாது, அது ஒரு ஆன்மா. அது வந்து பயங்கரமாக அப்படியே வந்து கொடூரமாக இருந்துச்சு பார்க்கும்போது. கொஞ்சது வெற்றிருந்தா என்னை வந்து அது கொண்டிருக்கும். நான் வந்து என்ன பண்ணிட்டு இறங்கி வந்து ஓடி வந்து ஐயா கோயிலுக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கிட்டேன். காலையில் தான் வந்துட்டு நான் வீட்டுக்கே வந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு வீட்டில் வந்து பார்த்தா அந்த அவரை அடித்தது தடம் அப்படியே இருந்துச்சு எனக்கு. அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து நான் நடந்ததை சொல்லும் போது அந்த எங்கள் பூசாரி வந்து அப்போ தான் சொன்னார், உன்னை ஐயா தான் வந்து நைட்டு காப்பாற்றிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அந்த தடம் கூட எனக்கு அப்படியே இருந்துச்சு, அடுத்த நாள் காலையில் வரைக்கும் எனக்கு அப்படியே இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இவங்க அதை கேட்க அப்படியே வந்துட்டு அப்படியே புல் அரிக்குது. அப்படியே வந்துட்டு அப்படிலாம் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அவங்களுக்கு அப்படியே அதை ஐயாவை பற்றி பேச அவங்க அப்படியே உடம்புலாம் வந்து அப்படியே புல் அரிக்குது. அப்படியே வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த இவங்க நேரில் பார்த்ததுக்கும் இதுக்கும் இதெல்லாம் கேட்கும்போது அவங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுது. அப்படியே வந்துட்டு அமைதியாகிடுறாங்க. அப்படியே வீடு வந்துடுது. வீடு வந்து அப்படியே அமைதியால் இறங்கி வர்றாங்க. அப்படியே வந்து அந்த மாமா குடும்பத்தில் வந்து எல்லாருமே வந்துட்டு வாசலை வந்து அவங்க வரவேற்கிறாங்க. வாங்க ரொம்ப வருஷம் கழிச்சு நீங்கள் வந்து ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு வரவேற்கிறாங்க. மாமாவுக்கு அந்த மாமா அத்தை அப்புறம் என்ன பண்ணுறாங்க, 2 பசங்க, அவங்க ஃபேமிலி, அதாவது அவங்களுக்கு கல்யாணம் ஆகி அவங்களுக்கு குழந்தையெல்லாம் இருக்குது. இவங்களுக்குமே வந்துட்டு இவங்க செட்டாக வந்து இருக்கிறதுனால இவங்களுக்குமே ரொம்ப சந்தோஷம். அப்படி வந்துட்டு எல்லாருமே ஒன்றா உட்காந்து வந்து சாப்பிட்றாங்க. அன்றைக்கி வந்து நைட்டு தப்பது பயங்கரமாக வந்துட்டு ரொம்ப வருஷம் நடந்த கதையெல்லாம் பேசுகிறாங்க. அப்படியே ஜாலியாகவே அந்த பொழுது போகுது. அப்படியே வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, இந்த இதில் பற்றியெல்லாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க, அமனுஜை பற்றியெல்லாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் இங்கே தானே தங்க போகிறீங்க, ஒன்றுனா நீங்களே பார்த்துக்குவீங்க, ஒன்றுனா வந்துட்டு நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ நாளைக்கு என்ன பிளான் அப்படின்னு கேட்குறாங்க இவங்க. நாளைக்கு நான் உங்களை ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன், அது வந்து நீங்கள் வாழ்க்கையிலே அப்படி ஒரு இடத்த பார்த்துருக்க மாட்டீங்க, அப்படி ஒரு இடம் உங்களுக்கு ஸ்டடிக்கும் யூஸ் ஆகும், உங்களுக்கு வந்து சூப்பரான த்ரில்லிங்கான நீங்கள் கேட்ட மாதிரி த்ரில்லிங்கான இடம் அப்படிங்கிறாங்க. ஐயோ நாங்கள் வரும்போது பயங்கரமாக த்ரில்லிங்காக பார்த்துட்டோம் அப்படிங்கிறாங்க. நீங்கள் நாளைக்கு அதை விட ஒரு த்ரில்லிங்கான இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு மாமா சொல்கிறாரு. இவங்களுக்கு அப்படியே பயமாகவும் இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்குது. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, அப்படியே வேகமாக வந்துட்டு எல்லோரும் தூங்க போகிறாங்க. அப்படியே பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்படியே ரொம்ப நேரமாக பேசிட்டு அதுக்கப்புறமா தூங்க போகிறாங்க. தூங்க போயிட்டு காலையில் வந்துட்டு அந்த இடத்துக்கு வேகமாக வந்து எல்லாம் கிளம்பிட்டு வந்து வண்டியில் உட்காந்துட்டாங்க. அப்படியே கூப்பிட்டு போயிட்டு இருக்கும்போது இவங்க ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போறாரு. அதுவுமே இவங்களோட ஊரோட சேர்ந்தது தான். ஆனால் வந்து இவங்க ஊர்ல இருந்து அது கொஞ்சம் தனியாக இருக்கும், அங்கே யாரும் போக மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு இடம் அங்கே கூப்பிட்டு போறாரு. கூப்பிட்டு போயிட்டு பார்த்தீங்கன்னா யாரும் வந்து நான் சொல்லாமல் எங்கேயும் அங்கே இங்கேயும் பார்க்கக்கூடாது, நீங்கள் எதையுமே வந்துட்டு நான் சொல்லாமல் பேசக்கூடாது, இந்த இடத்த கடந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து கேள்வி கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன், அதே மாதிரி நான் சொல்கிற மாதிரி இருங்க அப்படின்னு சொல்லிட்டு
முன்னாடியே சொல்லிட்டு தான் கூட்டு போகிறாரு. கூட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கங்கே மர வீடாக இருக்குது, பழைய காலத்து மர வீடாக இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா மர வீட்டுக்கு முன்னாடி ஒரு கருப்பு பூனை படுத்திருக்கு, எல்லா வீட்டு முன்னாடியுமே. இவங்களுக்கு பயங்கர ஷாக்காக இருக்குது. அதை பற்றி கேட்கலான்னு பார்க்குறாங்க. மாமா ஏற்கனவே சொல்லியிருக்காரு இங்கே எதுவுமே பேசக்கூடாது கேட்கக்கூடாதுன்னு. இவங்களும் அமைதியாக வர்றாங்க. அவர் அப்போ மறுபடியும் சொல்கிறாரு, அங்கே இங்கேயும் பார்க்காதீங்க, கீழே பாரு, கீழே குமிஞ்சுக்கிட்டே நடந்து வாங்க அப்படிங்கிறாரு. சைட்லலாம் பார்க்காதீங்க அப்படிங்கிறாரு. அந்த இடத்த இப்போ கடந்துட்டாங்க. இவங்க என்ன பார்த்துருப்பாங்க, எல்லா மர வீட்டுக்கும் முன்னாடியும் கருப்பு பூனை அப்படியே நடந்துக்கிட்டு இருக்கும், உக்காந்துருக்கும், அப்படியே பார்த்துட்டே இருக்கும். இந்த மாதிரியே பார்த்துருப்பாங்க. அதை பற்றி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஆமாம், இப்பயா சொல்லுங்கள், எனக்கு வந்து இது தாங்கல, அது இது அதிர்ச்சியாகவும் இருக்குது, அதே சமயம் என்னவா இருக்குன்னு கேட்கணும்னு சொல்லிட்டு ஒரே ஆர்வமாக இருக்குது, நீங்கள் சொல்லுங்கள், எதுக்கு இப்படி வந்து எல்லா வீட்லையும் அந்த பூனை வச்சுருக்காங்க, அது கருப்பாக இருக்குது இப்படி இருக்குது அப்படிங்கிறாங்க. அது பூனையே இல்லை, நீங்கள் பார்த்தது பூனையே இல்லை, அது வந்து ஒரு ஏவல் மாதிரி. அது வந்து ரூபமும் மாறும், அதாவது ஆள் இல்லாத போது அவங்க ஓனரோட அந்த ரூபமாகவும் மாறி அந்த வீட்டில் இருக்கும், மற்ற நேரம் ஆள் உள்ளே இருக்கும்போது இப்படி பூனையாக மாறி வெளியில் காவல் காக்கிற மாதிரியும் இருக்கும். இது அடுத்தவங்களை குழப்பறக்காக இங்கே அப்படி தான் வச்சுருப்பாங்க. இது எல்லா வீட்லேயுமே இருக்கும். அதனால் வந்து நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களை கன்ஃபியூஸ் பண்ணிடும். அதாவது உங்கள் ரூபத்துலையும் இருக்கும், ஏன் ரூபத்துலையும் கூட உங்களுக்கு தெரியும். அப்போ வந்து நீங்கள் கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. அதனால தான் பார்க்காதீங்கன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இவங்களுக்கு அதை கேட்டோன்னே இன்னும் பயங்கர ஷாக்காக இருக்குது. என்னது, நம்ம உருவத்தில் மாறுமா, உங்கள் உருவத்தில் மாறுமா அப்படின்ட்டு என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம், இது வந்து அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேயே பார்க்காதீங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்துடுறாரு. அந்த இடத்த கடந்துட்டு அப்புறம் கேட்குறாரு, எப்படி இருந்துச்சு இடம் அப்படிங்கிறாரு. உண்மையிலே த்ரில்லிங்காக இருந்துச்சு, பயமாக இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. நீ அடுத்து ஒரு நாள் உங்களுக்கு காமிக்கிறேன், கூப்பிட்டு போய் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு வந்து அதோட முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் தான் இருக்கும். அதுக்குள்ளே மறுபடியும் ஒரு அதிர்ச்சிகரமான விஷயம் நடக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாமாவோட ஃப்ரெண்ட்ஸ் வந்திருப்பாங்க வீட்டுக்கு இல்லாத நேரத்தில். வந்துட்டு அவங்க பேசாமல் என்ன பண்ணிட்டாங்க, ஓஜா போர்டு விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. மாமா இவங்க வந்திருக்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. அப்புறம் மாமா வந்துட்டு சத்தம் போடுறாரு, ஏப்பா வீட்டுக்கு ஆள் வந்திருக்கு, நீங்கள் என்ன இப்படி ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேமா என்ன பண்ணுறாரு, கை காலெல்லாம் கழுவிட்டு நீங்கள் உள்ளே போங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களாம் உள்ளே அனுப்புகிறாரு. யாரை கெஸ்ட் அனுப்புகிறாரு. கெஸ்ட் என்ன பண்ணுறாரு, நீங்கள் வேணும் உள்ளே போங்கன்னு சொல்லிட்டு உள்ளே போய் கதை அடைச்சி விட்டுட்டு என்ன பண்ணுறாரு, இவரும் போய் அதில் கலந்துக்க உட்காந்துட்டு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க கூப்பிட்டது ஒரு வேறு ஆன்மாவை, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வந்தது வேறு ஆன்மா வந்திருக்கும். இவங்களுக்குலாம் பயங்கரமாக ஷாக் ஆயிடுது. ஏன்னா வந்துட்டு பயங்கர சத்தம் கேட்குது, ஒரு புயல் வந்த மாதிரியும் சூறாவளி வந்த மாதிரியும் பயங்கரமாக சத்தம் கேட்குது. அந்த அவங்க தோப்பு துறவெல்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்து உழுப்புற மாதிரி பயங்கரமாக அந்த இலை கொடியெல்லாம் ஆடுற மாதிரி பயங்கரமாக சத்தம் கேட்குது. ரூமுக்குள்ளேயே கேட்குது. இவங்களுக்கு என்ன நடக்குது, வெளியில் என்ன நடக்குதுன்னு தெரியலையே அப்படின்னு பார்க்குறக்கு ஆர்வமாக இருக்குது. இவங்க வந்து வெளியில் எட்டி பார்க்கலான்னு பார்க்குறாங்க. அப்போ வந்து அந்த அத்தை வந்து உள்ளே வராங்க. உள்ளே வந்து என்ன பண்ணுறாங்க, இதெல்லாம் பார்க்கக்கூடாது, நான் அதெல்லாம் அடைங்க, ஜனெல்லாம் அடைங்க, பார்க்கக்கூடாது, பேசாமல் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவங்க வந்து ஆன்மா வந்திருக்கு, நீங்கள் வந்து இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வெளியில் போயிடுறாங்க. இவங்க எல்லாரும் ஒரு விஷயத்த சொல்லவே மறந்துருப்பாங்க. இவங்க ரொம்ப வருஷம் கழிச்சு வரேன்னு சொல்கிறதுனால இவங்க அந்த விஷயத்த சொல்லவே இல்லை. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த மாமாவோட அப்பா இருந்திருப்பார், அதாவது அந்த ஒரு தாத்தா இருந்திருப்பார். ரொம்ப வருஷமாக வந்து உடம்பு சரியில்லாமல் இருந்திருப்பார். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான், ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தான் வந்து இறந்துருப்பார். ஆனால் வந்து அவர் எப்படின்னா, அந்த ஒரு பேரை திறந்திருப்பா அவங்களுக்கு. அந்த பேரனை பார்த்தாலே அவருக்கு பிடிக்காது. அவர் திட்டிக்கிட்டே இருப்பார் அந்த பேரனை. அவர் கொஞ்சம் மனநல சரியில்லாத மாதிரி தான் நடந்துக்குவார். ஏன்னா சின்ன குழந்தைய யாராவது திட்டுவாங்களா, யாருமே திட்ட மாட்டாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தாலுமே திட்டிக்கிட்டே இருப்பார். பயங்கரமாக வந்து கோவப்படுவார். அந்த குழந்தைய அடிக்க கூட போவார். இவங்க என்ன பண்ணுறாங்க, சரி வயசானவர், அவர் ஒரு மாதிரி இருக்காருன்னு சொல்லிட்டு அது பெருசாகவே எடுத்துக்க மாட்டாங்க. இருந்தாலும் அந்த குழந்தைய அவர் கண்ணு முன்னாடி படாத மாதிரி தான் வச்சுருப்பாங்க. ஏதோ ஒரு சமயம் பட்டுட்டா கூட அவர் பயங்கரமாக கோவப்படுவார். ஒரு நாள் அந்த மாதிரி தான் பயங்கரமாக திட்டிருப்பாரு. திட்டி முடிச்சுட்டு அவர் ரூம்குள்ளே போய் கதை விடைச்சிட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு சத்தம் கேட்கும் அவர் ரூம்ல இருந்து. இவங்க எல்லாரும் ஓடி போவாங்க. ஓடி போய் என்ன ஆச்சு சொல்லி திறந்து பார்த்தா அவர் அப்படியே குப்புற விழுந்து இறந்துருப்பாரு. ஆனால் அவர் என்ன நினைக்கிறாங்க, இவங்கெல்லாம் லாஸ்ட்டாக வந்து அந்த குழந்தைய தான் பார்த்துட்டு வந்தார். பயங்கரமாக வந்து திட்டிட்டு வந்தார். அதே கோபத்தோடு இருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவங்க எப்பவும் வச்சுருப்பாங்க அந்த பூசாரியை கூப்பிட்டு கேட்குறாங்க. அவர் வந்து அதே தான் சொல்கிறாரு. ஆமாம், அவர் வந்து ரொம்பவுமே கோபமாக இருப்பார், கோபமாக தான் இறந்துருக்காரு. நீங்கள் என்ன பண்ணுங்கள், அப்புறம் 16 நாளைக்கு அவரை வந்து அந்த குழந்தைய வந்து ரொம்ப பத்திரமா பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்துட்டு எதுவுமே நடக்க வாய்ப்பு இருக்கு, அந்த குழந்தைய அவர் கொல்ற கூட வாய்ப்பு இருக்கு, அதனால வந்து ரொம்பவுமே பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இவங்க என்ன பண்றாங்க, ரொம்பவே பயந்து போயிடுறாங்க. குழந்தைக்கு ஏதாவது ஆயிருமா அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவர் என்ன சொல்றாரு, அந்த அப்போ தாத்தாவோட ரூமுக்கு போகிறாரு. போய் அவரோட திங்ஸ் எல்லாம் எடுத்து ஒன்றா வந்துட்டு அவர் யூஸ் பண்ணதை தொட்டது எல்லாமே எடுத்து ஒரு இதாக மூட்டையை கட்டி அங்கேயே ஓரமாக வச்சுட்டு அந்த ரூமுக்குள்ளேயே ஒரு பூஜை பண்ணுறாரு. பூஜை பண்ணி வெளியில் வந்து ஒரு பெரிய பூட்டா போட்டு அந்த பூட்டிடுறாரு. யாருமே அதை ஓப்பன் பண்ணாதுன்னு சொல்லிட்டு அதில் நூலெல்லாம் சுற்றி
பயங்கரமாக பூஜை பண்ணி வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் கருப்பசாமி கோயிலேருந்து வந்துட்டு ஒரு வேல் மாதிரி இருக்கும், அதை எடுத்து வந்து குத்தி வைக்கிறாரு. குத்தி வச்சுட்டு இது ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்குது, நீங்கள் என்ன பண்ணிடுங்க, தயவு செய்து கதவை திறந்துடாதீங்க, அது வந்து ஆள் இருக்கிற மாதிரி வந்து உங்களை ஏமாற்றும், உள்ளே வந்து சத்தம் கேட்குற மாதிரியும் கூப்பிட்ற மாதிரியும் இப்படிலாம் இருக்கும், நீங்கள் தயவு செய்து கதவை திறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சொல்லிட்டு இவர் வந்து போயிடுறாரு. ஒரு 16 நாள் மட்டும் பத்திரமா இருங்க, அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போகிறாரு. இவங்க என்ன பண்ணுறாங்க, அப்படியே போயிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்துட்டு அவர் சொன்ன மாதிரியே வந்துட்டு அடுத்த நாள் ஒரு 2-3 நாள்லேயே வந்துட்டு சத்தம் கேட்குது உள்ள. டம் டும்னு வந்து அந்த பொருளெல்லாம் வந்து உருட்டுற மாதிரியும் அப்படியே வந்து ஃபேன் கீழே விழுகிற மாதிரியும் பயங்கரமாக சத்தம் கேட்குது. அப்படியே வந்துட்டு அவங்களே அறியாமல் போய் கதவை திறக்கிற மாதிரி எல்லாம் பயங்கரமாக உள்ள சத்தம் கேட்குது. ஆள் நடமாட்டம் இருக்கிற மாதிரி, நடந்து போகிற மாதிரி, அப்படியே வந்துட்டு அவர் கூப்பிட்ற மாதிரி இப்படியெல்லாம் பயங்கரமாக வந்து இவர் ஏற்கனவே பூசாரி சொல்லிட்டு போனதுனால அவங்க கொஞ்சம் அலர்ட் ஆயிடுறாங்க. இதெல்லாம் வந்துட்டு நம்மளை ஏமாத்துறதுக்கு தான், நம்ம வந்து திறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து அதை திறக்கவே இல்லை. ஆனால் வந்துட்டு அப்படியே வந்துட்டு இதுக்கப்புறம் என்ன ஆகுமோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து அதிர்ச்சியில் இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பூசாரி வந்து மறுபடியும் கூப்பிட்டு வராங்க. கூப்பிட்டு வந்துட்டு இது எங்களால் வந்து இந்த சவுண்டோட கேட்டுட்டு இருக்கவே முடியல, வந்து எங்களையும் மீறி வந்து கண்ட்ரோல் இல்லாமல் நாங்கள் போய் திறந்துருவோம், அந்த ரூமை திறந்துருவோம், எங்களுக்கு பயமாக இருக்குது சாமி, அதனால் நீங்கள் வேறு ஏதாவது பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன்னா வந்துட்டு அவங்களுக்கு அது அப்படி டிஸ்டர்பாகவே இருக்குது, அந்த டம் டம்னு சத்தம் கேட்குறதும் ஒரு மாதிரி உருமுறை மாதிரி, அவர் இருமுறை மாதிரி இப்படிலாம் சத்தம் கேட்குது. இவங்க அந்த பூசாரி என்ன செய்கிறாரு, அவரால் அதுக்கு மேலே வந்துட்டு ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னா வந்துட்டு அவர் இருக்கிறதெல்லாம் வந்துட்டு அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து பண்ணிட்டாரு. இதுக்கு மேலே அந்த சவுண்டுக்கும் இதுக்கும் வந்து அவருக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதே அவருக்கு தெரியல. அதனால் என்ன பண்ணுறாரு, வெளியில் வந்துட்டு என்ன பண்ணுறாரு, அந்த கருப்பசாமி கோயில் நேராக இருக்கும், அங்கே அவர் இங்கேருந்து வந்துட்டு கையை கூப்பி வந்துட்டு சாமி கும்பிட்றாரு பயங்கரமாக. அவர் அந்த சாமி கும்பிட்ற மாதிரி அதாவது உடுக்கையெல்லாம் அடித்து வந்துட்டு பயங்கரமாக கும்பிட்றாரு. கருப்பா நீ வந்து இங்கே வந்தே ஆகணும், உன் குழந்தைய நீ தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு, நீ இருக்கிற இலையில இப்படிலாம் நடக்குமா, நீ இது கேளு கருப்பா, நீ கேட்டே ஆகணும் கருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து ஆக்ரோஷமாக வந்து அவர் சாமி கும்பிட்றாரு. அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு வந்து அந்த பூசாரி என்ன பண்ணுறாரு, உள்ளே வராரு, வீட்டுக்குள்ளே வராரு, எல்லாரையும் உள்ளே போக சொல்கிறாரு, எல்லாரும் ரூம்குள்ளே போங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே போக சொல்கிறாரு. எல்லாருமே வந்துட்டு ரூம்குள்ளே போய் கதவடைச்சிக்கோங்க, இப்போ வந்து இங்கே வந்து என்ன நாள் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் மறுபடியும் வந்து ரூம்குள்ளே போய் கதவடைக்க சொல்கிறாரு. எல்லாருமே இப்போ ரூம்குள்ளே போயிட்டாங்க. பூசாரி மட்டும்தான் இருக்காரு. அவர் வந்து மறுபடியும் வந்து அந்த பூஜையெல்லாம் எடுத்து வச்சு மறுபடியும் பூஜையை வந்து கன்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சத்தம் கேட்குது. அது வந்து சலங்க சத்தம் மாதிரி இருக்குது, நல்லாவே கேட்குது. ஏன்னா வந்து எல்லாமே ரூம்குள்ளே போயிட்டாங்க, இப்போ அமைதியாக இருக்கிறதுனால அந்த சத்தம் நல்லா கேட்குது. சல் சல் சல்னு சலங்க சத்தம் பயங்கரமாக கேட்குது. ஒரு தடி வந்து ஊண்டி நடந்து வந்தால் எப்படி இருக்குமோ அந்த சத்தமும் கேட்குது. அப்படி வந்து ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் சலங்க சத்தமும் அந்த தடி சத்தமும் கேட்குது. ஒரு சுருட்ட ஸ்மெல் வருது, பயங்கரமாக வருது, குபு குபுன்னு வருது. அது போக ஒரு சாம்பிராணி ஸ்மெல்லும் நல்லா வந்து ஒரு கோயிலில் வர்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு ஸ்மெல் வருது. இவங்களுக்கு எல்லாத்துக்குமே அது ஃபீல் ஆகுது. அந்த பூசாரி அவருக்கு மட்டும் தெரியுது கருப்பன் நேரடியாகவே வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நல்லாவே தெரியுது. அதனால என்ன பண்ணுறாங்க, அப்படியே வந்துட்டு யாரும் வெளியில் வராதிங்க, கருப்பு நேருக்கு நேரு பார்க்கக்கூடாது, அதனால் பார்க்க யாரும் முயற்சி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் பூஜை பண்ணிக்கிட்டே இருக்காரு. அந்த சவுண்டு இப்போ பக்கத்தில் கேட்குது. இப்போ வீட்டு பக்கத்தில் நல்லாவே கேட்குது. எல்லாருமே அதிர்ச்சியாக அமைதியாக அப்படியே வந்துட்டு அதை உன்னிப்பாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே இப்போ என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, அந்த சவுண்டு இப்போ அவங்க அந்த பங்களாவை சுற்றி 3 சுற்றி வர்ற மாதிரி நல்லாவே கேட்குது. அப்படியே அந்த இடத்துல நிப்பாட்டுற மாதிரிலாம் நல்லா கேட்குது. 3 சுற்றுனதுக்கப்புறம் அப்படியே வந்துட்டு மறுபடியும் அந்த ஒரு தடி மாதிரி சத்தத்தில் நல்லாவே கேட்குது. டங்குன்னு வந்து அந்த ஊண்டி வந்து அங்கேயே நிற்கிற மாதிரி நல்லா கேட்குது. இப்போ அந்த பூசாரியோட கண்ணுக்கு மட்டும்தான் வந்துட்டு அவரோட அந்த பூஜையில் இருக்கிறதுனால அவருக்கு மட்டும் அது க்ளீனாக தெரியுது. கருப்பர் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க, ஐயா எப்படி வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா அருவாளோட இன்னொரு பக்கம் தடியோட அப்படியே வந்துட்டு நடந்து வந்துட்டு கம்பீரமாக வந்து அப்படியே நிற்கிறாரு. அப்படி அந்த அவரோட அது சொல்லும் போதே நமக்கு எப்படி அப்படியே புல் அரிக்குது, அந்த மாதிரி வந்துட்டு அப்படியே நிற்கிறாரு. அங்கே நிற்கிட்டு இருக்காரு. அவருக்கு அது நல்லாவே தெரியுது, பூசாரிக்கு மட்டும் நல்லா தெரியுது. அப்படியே வந்துட்டு அவர் கால் விழுகிறாரு. உள்ளே இருந்துகிட்டே ரூம்குள்ளே இருந்துகிட்டே வந்துட்டு அப்படியே நெடுவாக நல்லா கீழே விழுந்து அப்படியே கருப்பா அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுகிறாரு. உன் குழந்தையை காப்பாற்ற எங்கள் எப்படி பாருங்க புள்ள இருக்குது, உன் குழந்தையை காப்பாற்ற நீயே நேரில் வந்துட்டியா கருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு அவர் காலில் விழுகிறாரு. அப்படியே வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே அமைதியாக இருக்குது, எந்த இதுவும் இல்லை, அப்படியே ரொம்ப அமைதியாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஸ்மெல்லும் அந்த சத்தமும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பங்களாலேருந்து வெளியில் போகிற மாதிரி கேட்குது, எல்லாருக்குமே கேட்குது. அவர் வந்து காலில் விழுந்தவர் அப்படியே இருக்கார். இவங்க ரூம்குள்ளே இருக்கிறவள அமைதியாக இருக்காங்க. அப்படியே அந்த சவுண்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்து அந்த கோயிலை நோக்கி அப்படியே கேட்குது. கொஞ்சம் நேரத்தில் இப்போ அமைதியாகிடுது, எந்த சவுண்டுமே இல்லை. அந்த ஸ்மெல் எல்லாம் அப்படியே இருக்குது. அதாவது அந்த கோயிலில் வர்ற ஸ்மெல் மாதிரி வந்தது வந்து அதெல்லாம் அப்படியே இருக்குது. அப்படியே இவங்களுக்கு அப்படியே அமைதியாகிடுது.
அந்த பூசாரி எந்திரிச்சிட்டு கதவெல்லாம் திறந்து வராரு. திறந்து விட்டு என்ன சொல்றாருன்னா, இனி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, உங்கள் குழந்தைய காப்பாற்ற கருப்பனே நேரில் வந்திருக்கான், அவன் பாதுகாப்பாக இங்கேயே தான் இருப்பார், அதனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இன்னைக்கு நீ பயப்படவே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இவங்களுக்கெல்லாம் அப்படியே வந்துட்டு அந்த கெஸ்ட்டுக்கும் வந்துட்டு அந்த 4 பசங்களுக்கும் வந்துட்டு பயங்கரமாக இருக்குது இந்த நிகழ்வு. அதாவது வந்து அவங்களால வந்து இது எப்பயுமே மறக்கவும் முடியாது. இவங்களுக்கு என்னென்னா நேரில் பார்க்க முடியலையே அப்படின்னு இருக்கும், ஆனால் வந்து அவங்க அந்த சவுண்டெல்லாம் கேட்டது வந்து ரியலாகவே கேட்டிருக்காங்க இல்லையா, அதனால் வந்து அவங்களுக்கு நேரில் பார்த்த மாதிரி தான் ஒரு ஃபீலாக இருக்குது. ஆனால் வந்து அது பார்க்கவும் கூடாது, எதர்ச்சியாக பார்க்குறது வேறு, வந்து போய் பார்க்குறத வந்து பூசாரி பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாரு. அதனால் வந்து அவங்களுக்கு பார்க்க முடியலன்னு கவலை இருந்தாலும் அந்த சவுண்டெல்லாம் கேட்டது அவங்களுக்கு பயங்கரமான ஒரு ஃபீலாக இருக்குது. அப்படியே வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, இனி நீ வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, இங்கே வந்து கருப்பை ஐயாவோட நடமாட்டம் இருக்கிறதுனால உங்களுக்கும் வேறு எந்த பிரச்சனையும் வராது, நீங்கள் கொஞ்சம் வெளியில் போகிறது செய்கிறது அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க வந்து அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க ஒய்ஃப், அதாவது அந்த மாமாவோட ஒய்ஃப் வந்து திட்டுறாங்க பயங்கரமாக. ஒரு குழந்தை இருக்குன்னு தெரியுது, வீட்டுக்கு விருந்தாளி வந்திருக்காங்கன்னு தெரியுது, இந்த டயத்தில் வந்து இப்படியெல்லாம் பண்ணி நீங்கள் வந்து பிரச்சனை இழுத்து விடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டையும் சரி அந்த மாமாவையும் சரி பயங்கரமாக திட்டுறாங்க. அப்புறம் வந்து இவர் ரொம்ப நாளாக வந்து அது விளையாடாமல் நிப்பாட்டி வச்சுருப்பாரு. இப்போ இவங்களும் ஆரம்பிச்சிருக்க மாட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸ் தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. இருந்தாலும் வந்துட்டு நீங்கள் இந்த டயத்தில் வந்து நீங்கள் பண்ணது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக 2 பேருக்கும் சண்டை வருது, பயங்கரமாக திட்டிக்கிறாங்க. அப்புறம் இவங்களாம் வந்துட்டு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து விலக்கி விடுறாங்க. மறுபடியும் வந்து எல்லாம் வந்து ஒன்றா உட்காந்து நல்லா வந்து சாப்பிட்றாங்க. இல்லை வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு இவங்களுக்கு வந்து ஒவ்வொரு நாளும் நிகழ்வு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. அதை பற்றி அவெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு அம்மா, அதாவது வந்து வெளியில் போயிருப்பேன் தான் சொல்லிட்டு வந்திருப்பாங்க இல்லையா, அதனால் வந்து அவங்க ஃபோன் வருது, அவங்க வந்து தெரிஞ்சு போச்சு இங்கே தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்பவே பயமாயிடுச்சு. இவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 4 பேரில் ஒருத்தர் வந்து ஃபோன் பண்ணி இடையில வந்து ஃபோன் வந்திருக்கும்போது இவங்க வந்து உண்மையாக சொல்லியிருப்பாங்க, இப்படிலாம் நடந்துட்டு இருக்குன்னு வந்து சொல்லிடுறாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து ரொம்பவே வீட்டில் பயமாயிடுச்சு. அவங்க என்ன பண்ணுறாங்க, நீங்கள் வர்றீங்களா இல்லை வந்து பஸ் ஏறி நான் வரவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து ரொம்பவே கோவமாக கேட்குறாங்க. அப்புறம் அவங்க வந்து இல்லைம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நாங்களாம் மாமா இருக்காரு, நாங்களாம் எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா தான் இருக்கோம், அது இடையில 1-2 நடந்துச்சு, ஆனால் வந்து ஒன்றும் இல்லைம்மா அப்போ நல்லா இருக்கேன். இருந்தாலும் வந்து அவங்க அம்மாவுக்கு மனசு கேட்கல. இப்போ நீங்கள் கிளம்பி வர்றீங்க, இல்லைன்னா நான் கிளம்பி வந்துடுவேன் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா நாங்களே வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மனசு இல்லாமல் அவங்களுக்கு இன்னும் 2 மணி நேரம் இருக்கலான்னு தான் இருக்குது. நான் வந்து இதெல்லாம் ரொம்பவே நல்லா இருக்குது, அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ரொம்பவே நல்லா இருக்குது, அதனால் வந்து இருக்கலான்னு தான் நினைக்கிறாங்க. அவங்க அம்மானால வந்து இவங்களாம் சரி திரும்பி கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. கிளம்பி போகலான்னு சொல்லிட்டு அந்த டிரைவர் அனுப்பிச்சி வைக்கிறாங்க. மாமாக்கெல்லாம் எல்லாத்துக்கும் சொல்லிட்டு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த குழந்தையெல்லாம் தூக்கி கொஞ்சிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. கிளம்பி இப்படி வந்துட்டு இருக்காங்க. இடையில வந்துக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்னன்னே தெரில, மறுபடியும் ஒரு இடத்துல நிப்பாட்ட சொல்கிறாங்க. நிப்பாட்ட சொல்லிட்டு இருங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இறங்குறாங்க. அந்த டிரைவர் இப்போவுமே திட்டுறாரு, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, போன தடவை தானே மாட்டணும், இப்போ மறுபடியும் நிப்பாட்ட சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை ஒரு 5 நிமிஷத்தில் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது அவங்களுக்கே தெரியல, இதுக்கு அவங்க நிப்பாட்ட சொன்னாங்கன்னு அவங்களுக்கே தெரியல, புரியவும் இல்லை. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, இவர் சொல்ல கேட்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிரைவரும் வந்து நிப்பாட்டுறாரு. இவங்க என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் ஒரு இடத்துக்கு போகிறாங்க. போயிட்டு என்ன பண்ணுறாங்க, ஒரு ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களா ஒரு மைண்டை சேஞ்ச் பண்ண மாதிரி வந்து ஒரு உருவம் வந்து அவங்கள வந்து அப்படி மாற்றி விட்டுருக்கோம். அதனால தான் வந்து அவங்க இறங்கியிருப்பாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, அதே மாதிரி கரெக்டாக அந்த கோயிலும் பக்கத்தில் தான் இருக்குது. அந்த இவங்களுக்கு அந்த டிரைவருக்கு தெரிஞ்சு போச்சு, ஏதோ சம்பவம் நடக்க போகுது, அந்த டிரைவருக்கு தெரிஞ்சு போச்சு. அவர் வந்து உஷாராக தான் இருக்கார், அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கார். திடீர்னு அவருக்கு என்னாச்சுன்னு தெரில, அப்படியே நின்ன இடத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மயக்கம் மட்டும் விழுந்துறாரு. யார், அந்த டிரைவர் மயக்கம் மட்டும் விழுந்துறாரு. இப்போ வந்து அவங்க மட்டும் தான் தனியாக இருக்காங்க, காட்டுக்குள்ளே சிக்கியிருக்காங்க. அப்போ அந்த ஒருத்தருக்கு, அந்த 4 பேரில் ஒருத்தருக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அது சுயநலவு வருது. நம்ம எதுக்கு நிற்கிறோம், ஏன் அப்படி நிற்கிறோம், எதுக்கு இப்படி வந்து நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறீங்க, அந்த ஒரு நபர் மட்டும் என்ன பண்ணுறாரு, அந்த 3 ஃப்ரெண்ட்ஸையும் சப்புன்னு அரைகிறாரு. இங்கே என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு புரியுதா, சுயநலம் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உழுப்புறாரு. அவங்க அப்படியே வந்துட்டு அப்புறம் எல்லாருமே சுயநலம் வந்துடுது, நம்ம எதுக்கு இங்கே இறங்கி இருக்கோம், போன தடவை தானே இங்கே இறங்கி மாட்டோம், எதுக்கு இறங்கி இருக்கோம் அப்படிங்கிறாங்க. அந்த ஊருக்கு போகும்போது ஒரு ஆன்மா நிப்பாட்டியிருக்கோம், அந்த ஆன்மா தான் இப்போவும் நிப்பாட்டியிருக்கு. இவங்க என்ன பண்ணுறாங்க, வாங்க நம்ம வேகமாக போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. 10 போய் ஜீப்பை எடுத்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த டிரைவர் வந்து கீழே மயம் கிடைக்கிறார். அவர் உழுப்புறாங்க, அவர் எந்திரிக்கவே மாட்டார். சரி நம்ம எடுத்து ஜீப் எடுத்துகிட்டு போயிடலாம், அவர் வந்து ஊருக்கார தானே எப்படியா தப்பிச்சுடுவாருன்னு சொல்லிட்டு அவங்க ஜீப் எடுக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகவே மாட்டேங்குது. எல்லாத்துக்கும் அப்படியே படபடப்பாயிருது. நம்ம தப்பிச்சிட்டோம்னு நினச்சோம், 3 நாள் நல்லா இருந்துட்டு அப்படியே ஊருக்கு போயிடலாம் நினச்சோம், அப்படி மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் வந்து ஜீப்பை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இது பண்ணுறாங்க. ஸ்டார்ட் பண்ணவே மாட்டேங்குது. ஸ்டார்ட் ஆகவே மாட்டேங்குது. என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் இறங்கி அவர் சொல்லியிருப்பார், மாமா சொல்லியிருப்பார் இல்லையா, ஏதாவது பிரச்சனைனா ஒன்று இந்த வீட்டை நோக்கி ஒடியாந்துருங்க, இல்லைன்னா வந்து அந்த கோயிலுக்குள்ளே போயிருங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதனால் என்ன பண்ணுறாங்க, இறங்கி அந்த கோயிலுக்கு ஞாபகம் வருது, கோயிலை நோக்கி ஓடுறாங்க. எல்லோரும் வந்து
நம்ம கருப்பை காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி ஓடுறாங்க. ஓடி போய் எல்லாம் உள்ளே போயிட்டாங்க. இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, கோயிலுக்குள்ளே போயிட்டாங்க. கோயிலுக்குள்ளே போகிறாங்க. மணி எல்லாம் அந்த போன தடவை மாதிரி இந்த தடவை பயங்கரமாக வந்துட்டு அந்த கோயில் இருக்கிற வெளியில் இருக்கிற மணி எல்லாம் பயங்கரமாக வந்து ஆடுது. இவங்களுக்கு அப்படியே தெரிஞ்சிருது. அப்போ உண்மையிலே வந்துட்டு இங்கே ஆன்மா தான் இது இருக்குது, அதனால தான் வந்து மணியெல்லாம் அப்படி ஆடுது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் உட்காந்துறாங்க. உட்காந்துட்டு மாமா ஃபோன் பண்ணுறாங்க. ரொம்ப நேரம் பண்ணியிருப்பாங்க, இப்போ ஃபோனே போயிருக்காது. இந்த நேரத்தில் போயிடுது. அவர் வந்து அந்த பக்கம் பேசுகிறாரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் நேரில் வரேன், வந்து உங்களை வந்து கூட்டு போய் விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லி இவங்க ஃபோனை வைக்கிறாங்க. ஃபோனை வச்சுட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே எட்டி பார்க்குறாங்க. மெதுவாக வெளியில் எட்டி பார்க்குறாங்க. மாமா வெளியில் நிற்கிறாரு. இவங்களுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. இப்போ தானே ஃபோனில் பேசுகிறாரு, எப்படி வெளியில் நிற்கிறாரு அப்படின்னு பார்த்தா, நான் தான் வந்திருக்கேன், வெளியில் வாங்க, நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படிங்கிறாரு. இவங்களுக்கு பயமாகவும் இருக்குது. ஆன்மாவா மாமாவாலும் பயமாக இருக்குது. அவர் வந்து ஒரு கோயிலில் கட்டின ஒரு கயிறு மாதிரி கட்டியிருப்பாரு. அதை வந்து கட்டியிருக்கு, அந்த அவர் வந்து கட்டியிருக்காரு. அப்போ இது உண்மையிலே மாமா தான் அப்படின்னு அவங்களே முடிவு பண்ணுறாங்க. முடிவு பண்ணிட்டு வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட கிளம்புறாங்க. இவரும் பத்திரமா வந்து பார்த்தீங்கன்னா, இவர் முன்னாடி வந்துட்டு அந்த நாயில் அவங்க ரெண்டு தடவை தட்டுப்பட்டிருக்கோம். அந்த நாய் வந்து அவங்க மாமா முன்னாடி போகுது, இவர் வந்து மாமா பின்னாடி போகிறாரு. இவங்க வந்து அப்படியே போகிறாங்க. இவங்க பின்னாடியே போய் அப்படியே கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போயிட்டு பார்த்து அப்படியே வந்து அந்த ஜீப்பில் ஏற்றி அவங்க அந்த எல்லா வரைக்கும் கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டு வாங்க அப்படிங்கிறாரு. போயிட்டு வாங்கன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து இவங்க அப்படியே வர்றாங்க. வந்துட்டு இவங்க நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. அவங்க அம்மாட்ட சொல்கிறாங்க. அவங்க அம்மா சொல்கிறாங்க, கன்ஃபார்மாக நீங்கள் வந்து கூப்பிட்டு வந்தது பார்த்தீங்கன்னா மாமாவா இருக்காது. ஏன்னா வந்து இப்போ தானே பேசுனீங்க. ஆனால் வந்து கன்ஃபார்ம் மாமாவா இருக்காது. அது வந்து கருப்பசாமி ஐயா தான் உங்களை வந்து அந்த எல்லையிலேருந்து காப்பாற்றி விட்டுருக்காரு. நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே நேர்லேயே நீங்கள் வந்து ஒரு தடவை ஊருக்கு வர்றதுக்குள்ளே நீங்கள் ஒரு தடவை நேர்லேயே நீங்களே பார்த்துட்டீங்க. உங்களுக்கு சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து விளக்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்க சின்ன வயசுலேருந்து அவங்களுக்கு வந்து அதை அங்கே இருந்திருப்பாங்க, கேள்விப்பட்டிருப்பாங்களா, அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால் அவங்க சொல்கிற அதே மாதிரி அவங்க ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. வீட்டுக்கு வந்தோடனையும், இல்லைப்பா நான் வந்து கிளம்புனேன், வண்டி வந்து நின்றுக்கிடுச்சு. அதுக்கப்புறம் அம்மா ஃபோன் பண்ணாங்க, நீங்கள் வந்துட்டு தான் ஃபோன் பண்ணாங்க, என்னால் வர முடியல, அது சொல்கிறதுக்கு தான் ஃபோன் பண்ணேன், ஃபோனே போகலப்பா அப்படின்ட்டு அவங்க மாமாவும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா சொன்னது உண்மைன்னு அவங்களும் நம்புகிறாங்க. அன்றைக்கி வந்து அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே அவங்க திரும்பி ஊருக்கு வர்றதுக்குள்ளே ஐயாவை அவங்களும் ஒரு தடவை நேர்லேயே பார்த்துட்டாங்க.